Hello all, welcome to Study Buddy. I am Indu, faculty of Study Buddy. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அண்ட் இன்ட்ரோடக்ஷன் டு இந்தியன் ஆர்ட் அப்படிங்கிற ஃபைன் ஆர்ட்ஸ் புக்குங்க கிளாஸ் 11th NCERT பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நம்ம கோர்ஸில் வந்து நம்ம 5 சாப்டர்ஸ் முடிச்சாச்சு. ஸோ இது வந்து ஒரு பெய்ட் கோர்ஸ். உங்களுக்கு இந்த கோர்ஸ் அவைல் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் நம்பர் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மெசேஜ் பண்ணி கேளுங்க. அண்ட் மித்த சாப்டர்ஸ் பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே நம்ம அடுத்தடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வருவோம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் நம்ம எந்த சாப்டர் பார்க்க போகிறோம்னா சாப்டர் 6 டெம்பிள் ஆர்கிடெக்சர் அண்ட் ஸ்கல்ப்சர். அதாவது நம்ம பார்த்துருப்போம் நகரா ஸ்டைல், திராவிடா ஸ்டைல், இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண விசாரா ஸ்டைல். ஸோ இதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக நார்த் இந்தியாவில் என்னென்ன பார்ட்ஸ் அதோட நேம்ஸ் என்ன, சவுத் இந்தியாவில் என்னென்ன பார்ட்ஸ் அதோட நேம்ஸ் என்ன, ஸோ அவங்களோட ஆர்கிடெக்சரல் ஸ்டைல் இவங்க எதை பேஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்து வித் இமேஜஸ், ஓகேங்களா, அவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிளில் இருக்கிற டெம்பிளை எடுத்து எப்படி அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம டீட்டெயில்டாக டீகோட் பண்ணுவோம் இந்த புக்கில். ஸோ நம்ம சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு சம்மரியாக வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா டெம்பிள் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது பேசிக்காக ஹிந்து டெம்பிள்ஸ்க்கு பேசிக்காக ஒரு ஃபார்ம் இருக்கும் இல்லையா? என்ன இருக்கும்? டெம்பிள்னால் ஒரு கர்ப்ப கிரகா இருக்கும், அதான் வந்து அந்த கருவறை. அண்ட் மண்டபா இருக்கும், ஷிகார் இருக்கும், விமானா இருக்கும், வாகன், துவாஜ், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த நேம்ஸ் எல்லாம் வந்து நார்த், ஓகேங்களா, அந்த சைட் நகரா ஸ்டைலில் வந்து இந்த மாதிரி நேம் பண்ணுவாங்க. அதே சவுத்தில் இருக்கிற திராவிடா ஸ்டைலில் எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிறது நம்ம அப்படியே படிக்கலாம். ஸோ அப்போது இந்த மாதிரி காமனாக இருக்கும். கருவறை அப்படிங்கிறது எல்லா டெம்பிள்லையுமே இருக்கும், விமானா அப்படிங்கிறது இருக்கும், ஸோ மண்டபம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் நேம் வந்து அவங்கவுங்க ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நகரா ஸ்டைல் பற்றி பார்க்கலாம். ஸோ நகரா ஸ்டைல்லே டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஆக்சுவலாக இப்போ ஆர்கிடெக்சர்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வந்து மெயினாக ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து நகரா ஸ்டைல், இன்னொன்று வந்து திராவிடா ஸ்டைல். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வர்றது தான் வந்து வெசாரா ஸ்டைல், ஓகேங்களா. நகரா திராவிடா தான் மெயின், இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்ணுற அந்த ஸ்டைல் தான் வந்து வெசாரா. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நகரா ஸ்டைல் பற்றி பார்க்கலாம். அண்ட் இந்த நகரா ஸ்டைல்லே வந்து நான் சொன்னேன் இல்லையா, கர்ப்பகிரகா இருக்கும், மண்டபா இருக்கும், ஷிக்காரா, விமானா இதெல்லாமே இருக்கும். நம்ம லைன் பை லைனாக பார்க்கும்போது அதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த நகராவே டிவைட் பண்ணியிருக்காங்க, அதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லாட்டினா ஆர் ரேகா பிரசாதா, அடுத்து வந்து ஃபம்சானா, அதுக்கப்புறம் வந்து வல்லாபி ஸ்டைல். இந்த மாதிரி நார்த் இந்தியாவிலே வந்து 3 டைப்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். அடுத்து இதில் வேறு என்ன பார்ப்போம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்ட்ரல் இந்தியாவில் என்னென்ன அப்படின்னு டெம்பிள்ஸு எதை பேஸ் பண்ணி அவங்க கட்டியிருக்காங்க, என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ஸ்டைலில் கட்டியிருக்காங்கன்னு பார்ப்போம். சென்ட்ரல் இந்தியாவில் மோஸ்ட்டாக சாண்ட்ஸ்டோனால தான் டெம்பிள்ஸ் எல்லாமே மேடாயிருக்கும். ஸோ குப்தா பீரியடில் கட்டின அந்த டெம்பிள்ஸ் எல்லாமே இப்போ வரைக்கும் சர்வைவ் ஆகி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உதயகிரி அப்படிங்கிற அந்த டெம்பிள், அதாவது ஒரு கேவ் ஷ்ரைன், ஓகேங்களா, கேவ் பேஸ் பண்ணி இருக்கிற கோயில். அந்த கோயிலை நம்ம டீட்டெயில்டாக எடுத்து நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து சாஞ்சியில் இருக்கிற அந்த புத்திஸ்ட் ஸ்டூப்பா, அதுக்கப்புறம் தியோகர் அப்படிங்கிற பிளேஸில் இருக்கிற டெம்பிள். அந்த டெம்பிளில் வந்து என்ன ஃபேமஸ் அப்படின்னு சொன்னோன்னா அங்கே இருக்கிற ஸ்டைலை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா பஞ்சாயத்தனா, அதாவது பாஞ்ச் இருக்கு இல்லையா, 5. ஸோ விஷ்ணுவோட ஒரு 5 அவதாரஸ் பேஸ் பண்ணி பண்ணது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது என்னங்கிறதையும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த பஞ்சாயத்தனா ஸ்டைல் இதுலேயே வந்து 3 வந்து இம்பார்ட்டண்ட்டாக சொல்லுவாங்க. என்னது சேஷாயனா அப்படின்னா, சேஷா அப்படிங்கிற ஒரு பாம்பு மேலே விஷ்ணு உட்கார்ந்துருப்பார், அதாவது படுத்துட்டு இருக்கிற ஒரு போஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த போஸ். அதுக்கப்புறம் வந்து நாராயணா அப்படின்ற ஒரு 2, அதாவது டிவைன் சோலுக்கும் டிவைன் கடவுளுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப். அதுக்கப்புறம் வந்து கஜேந்திர மோக்ஷா, நம்ம ப்ரீவியஸாக அந்த மிடிவல் இந்தியா அதில் பார்க்கும்போதே பார்த்துருப்போம். கஜேந்திர மோக்ஷா அப்படிங்கிறது விஷ்ணு வந்து ஒரு எலஃபண்ட்டு, அது வந்து ஒரு குரோக்கடைல் கிட்ட மாட்டிக்கும், அதாவது அந்த எலஃபண்ட்டை டெத்துலேருந்து காப்பாற்றுறாரு இப்போது, ஓகேங்களா. அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி பேஸ் பண்ணி, ஸோ இது முக்கியமாக வந்து இந்த பஞ்சாயத்தனா ஸ்டைலில் வந்து இந்த 3 வந்து முக்கியமாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த தியோகருங்கிறது வந்து வெஸ்ட் ஃபேஸிங்காக இருக்கும், ஓகேங்களா. எல்லாமே மோஸ்ட் ஆஃப் தி டெம்பிள்ஸ் நம்ம பார்க்குறது எல்லாமே ஈஸ்ட் ஃபேஸிங்காக இருக்கும், பட் அந்த தியோகர் வந்து வெஸ்ட் ஃபேஸிங் டெம்பிள். அதுக்கப்புறம் சண்டேலா கிங், அவர் பேர் என்னென்னா தாங்கா.
அப்படிங்கிறவர் கட்டின லக்ஷ்மணா டெம்பிள், விஷ்ணுக்குன்னு கட்டியிருப்பார், அதை பற்றி பார்ப்போம். அப்புறம் வந்து டெம்பிள்லேயே அமலாக் அண்ட் கலஸ், நம்ம கலசம்னு சொல்லுவோம் இல்லையா, கலசம் அண்ட் அதை கலசன்னு சொல்லுவாங்க, அண்ட் அமலாக், இதுனா என்ன, இது 2 பாட்டும் என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் கஜரா ஹவுஸில் இருக்கிற ஸ்கல்ப்சர்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ சென்ட்ரல் இந்தியாவில் இதெல்லாம் பார்ப்போம். வேறு என்ன பார்க்கலாம், வெஸ்ட் இந்தியா பற்றி நம்ம பார்ப்போம். வெஸ்ட் இந்தியாவில் சன் டெம்பிள், அதாவது மோதேரா அப்படிங்கிற பிளேஸில் இருக்கிற சன் டெம்பிள் யார் கட்டியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலங்கி டைனாசிட்டியில் இருக்கிற ஒரு கிங்கு. அவர் பேர் என்னன்னா ராஜா பீம்தேவ் அப்படிங்கிற கட்டியிருக்கிற ராஜா பீம்தேவ் 1 அப்படிங்கிறவர் கட்டியிருக்கிற அந்த சன் டெம்பிள் குஜராத்தில் இருக்குது, மோதேராங்கிற பிளேஸில். அதை பற்றி பார்ப்போம். ஸோ வெஸ்ட்டு முடிஞ்சு அடுத்து ஈஸ்ட்டில் என்னெல்லாம் இருக்கும். ஈஸ்ட் வந்து மோஸ்ட்டாக வந்து டெரக்கோட்டா பேஸ் பண்ணின ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இருக்கும். டெரக்கோட்டா அப்படிங்கிறது கிளே, ஓகேங்களா, களிமண்ணால் ஆன அந்த பொருள்லாம் வந்து நம்ம டெரக்கோட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அங்கே பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். அஸ்ஸாமில் வந்து ஏஹோம் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த ஏஹோம் ஸ்டைல் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும்னா, ஸோ அப்பர் பர்மாலேருந்து இந்த தாய்ஸ் எல்லாம் வந்து மைக்ரேட் ஆகி அவங்க ஒரு ஸ்டைல் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாலா கிங்டம் இருந்துச்சு இல்லையா, ஸோ அவங்க பேஸ் பண்ணி வளர்ந்த அந்த பாலா ஸ்டைல். ஸோ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வர்றது தான் வந்து ஏஹோம் ஸ்டைல். ஸோ இது பார்ப்போம். ஓகே, ஈஸ்ட் முடிஞ்சு அதுக்கப்புறம் பெங்கால் பற்றி நம்ம பார்ப்போம். பெங்கால் என்ன பார்ப்போம்னா, அவங்களுமே இந்த பாலா ஸ்டைல், ஏன் பாலான்றாங்கன்னா அந்த டைனாசிட்டி பேஸ் பண்ணி அந்த ஸ்டைல் வந்ததுனால அது பாலா ஸ்டைல். அது வந்து 9th to 11th century வரைக்கும் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த பாலா ஸ்டைலில் வங்கா ஸ்டைல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சேனா ஸ்டைல், அந்த டினாசிட்டி பேஸ் பண்ணி ஸ்டைல் அது உருவாக்குனதுனால இது வந்து சேனா ஸ்டைல். அது மிட் 11th மிட் 13th century வரைக்கும் இருக்கும். அப்புறம் வந்து சித்தேஸ்வரா மகாதேவா டெம்பிள் பாராக்கர் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இருக்கிற அந்த டெம்பிள் பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே, ஈஸ்ட் முடிஞ்சிச்சு. வேறு என்ன பிளேஸ் பார்ப்போம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒடிஷா பார்ப்போம். ஒடிஷாலையுமே வந்து எப்படி நகரால் ஒரு 3 டிவிஷன்ஸ் இருந்துச்சு இல்லையா, அதே மாதிரி ஒடிஷாலையும் வந்து 3 டிவிஷன்ஸ், அந்த ஸ்டைல் அதை எப்படி கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி 3 டிவிஷன்ஸ் இருக்கும். ரேகா பீதா தியூல், காக்ரா அப்படின்னு சொல்லி 3 டிவிஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஒடிஷாவில் முக்கியமாக நம்ம பார்த்துக்கிட்டோன்னா வந்து சன் டெம்பிள், கொனார்க்கில் இருக்கு இல்லையா, அந்த சன் டெம்பிள், இதெல்லாம் வந்து ஒடிசாவில் நம்ம முக்கியமாக பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து ஹில்ஸ்னால் காஷ்மீர் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஹில்ஸில் வந்து எப்படிலாம் இருந்துச்சு, அவங்களுமே வந்து ரேகா பிரசாதா ஆர் லாட்டினா ஸ்டைல் அதை தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இது என்ன லாட்டினா ஸ்டைல்னால் எப்படி இருக்கும், அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறத நம்ம இமேஜஸ் வச்சு டீட்டெயில்டாக பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ பக்கோடா ஷேப்னு இருக்குது. ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு வந்து நிறைய டைம் இந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்குது. ஒயிட் பக்கோடா, பிளாக் பக்கோடான்னு 2 இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரி, அடுத்து வேறு என்ன இந்த லெசனில் நம்ம பார்ப்போம், திராவிடா, அதாவது சவுத் இந்தியா, நம்ம சவுத் இந்தியா பேஸ் பண்ணி இருக்கிற ஸ்டைல் தான் வந்து திராவிடா ஸ்டைல். இங்கேயும் வந்து கோபுரம், விமானா, ஸ்டூபிகா ஷேப், அதாவது இப்படி இருக்கிறது தான் வந்து அந்த ஆக்டோகேனல் ஷேப்பில் இருக்கிறத ஸ்டூபிகா ஷேப். அதுக்கப்புறம் துவார்பாலா, கேட் கீப்பர்ஸ், டெம்பிள் டேங்க், இதெல்லாமே திராவிடா ஸ்டைலில் இருக்கும். அதுக்கப்புறம் ஆர்கிடெக்சர் இன் டெக்கானில் வந்து எப்படி இருந்துச்சு ஆர்கிடெக்சர். அதுக்கப்புறம் புத்திஸ்ட், இந்த மாதிரி ஹிந்துஸ் டெம்பிள்ஸ் மட்டும் இல்லாமல் புத்திஸ்ட் அண்ட் ஜெயின் ஆர்கிடெக்சர், அங்கே வந்து எப்படிலாம் ஆர்கிடெக்சர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம், ஓகேங்களா. நம்ம லைனாக பார்க்குறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டண்ட் பிளேசஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ காஷ்மீரில் எங்கெங்கே ரிவர்ஸ் போகுது, அதில் விட ஆர்கிடெக்சரில் இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ் மொஹஞ்சதாரோ, அது வந்து இப்போ இருக்கிற பாகிஸ்தானில் இருக்குது. அப்புறம் வந்து கஜுராஹோ சென்ட்ரல் இந்தியாவில் இருக்குது. உத்தரப்பிரதேஷில் அல்மோரா, லக்னோ, அலகாபாத், அதுக்கப்புறம் வந்து புத்கயா அண்ட் ஜமால்பூர், பகத்பூர், காத்மண்டு, இதெல்லாம் அங்கே இருக்குது, நேபாளில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டண்ட் பிளேசஸ்லாம் இருக்குது. அதுவும் இப்போது சவுத் அங்கெல்லாம் வந்துக்கிட்டிங்கன்னா நிறைய இருக்கும். அஜந்தா இங்கே இருக்குது, எல்லோரா அண்ட் பதாமி, ஐஹோல், பட்டடக்கல், ஹம்பிங்கிறது விஜயநகராவோட கேபிட்டல். அதுக்கப்புறம் வேறு என்ன பிளேசஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, கேரளா, மதுரை, கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் வந்து திருப்பதி, காஞ்சிபுரம். ஸோ இந்த மாதிரி பிளேசஸ்லாம் வந்து ஆர்கிடெக்சர் பேஸ்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஓகேங்களா. இந்த எல்லோரா, அஜந்தா, இதெல்லாமே நம்ம ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ். ஸோ இங்கெல்லாம் நிறைய கோல்கொண்டா,
அமராவதி, ஐஹோல், பட்டடக்கல், ஹம்பி இதெல்லாமே அந்த பதாமி அவங்களோட இம்பார்ட்டண்ட் பிளேசஸ். ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் லைன் பை லைனாக பார்க்கலாம். Most of the art and architectural remains that survive from ancient and medieval India are religious in nature. ஸோ நம்மளுக்கு ஏன்ஷியன் அண்ட் மிடிவல் இந்தியாவிலேருந்து கிடைச்ச அந்த ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்டாக ரிலீஜியன் பேஸ் பண்ணி ஹிந்து முஸ்லீம் அந்த மாதிரி ஒரு ரிலீஜியன் பேஸ் பண்ண எவிடன்ஸ் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. தட் டஸ் நாட் மீன் தட் பீப்புள் டிட் நாட் ஹவ் ஆர்ட் இன் தேர் ஹோம்ஸ் அட் தோஸ் டைம்ஸ், பட் டஸ் நாட் dwellings தி திங்ஸ் இன் தெம் வேர் mostly made from materials like wood and clay which have perished or were made of metal like bronze, iron or silver, even gold which was melted down and reused from time to time. ஸோ ரிலீஜன் பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்போ வீட்டில் அவங்க எதுவுமே வச்சுக்கலையா அப்படின்னு கேட்டால் கிடையாது, வச்சுருப்பாங்க. பட் அவங்க வீட்டில் வச்சிருந்த பொருள் எல்லாமே வுட் இல்லைனா கிளே பேஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து சீக்கிரமே அழிஞ்சு டீகம்போஸ் ஆகிருக்கும். இல்லைனா வந்து ஐரன், பிரான்ஸ், சில்வர், கோல்டு அந்த மாதிரி மெட்டல் பேஸ் பண்ணி பண்ணியிருந்தா அவங்க வேறு ஏதோ யூஸ்க்காக அதை உருக்கி அதை வந்து மாறி இருக்கும், அதோட ஷேப் மாறி இருக்கும், அது இல்லாமல் கூட போயிருக்கும். ஸோ திஸ் சாப்டர் இன்ட்ரடியூசஸ் ஆஸ் டு மெனி டைப்ஸ் ஆஃப் டெம்பிள்ஸ் ஃப்ரம் இந்தியா. ஸோ இந்த சாப்டரில் நம்ம இந்தியாவில் இருக்க நிறைய டைப்ஸ் ஆஃப் டெம்பிள்ஸ் வந்து பார்க்க போகிறோம். although we have focused mostly on Hindu temples, at the end of chapter you will find some informations on major Buddhist and Jain temples too. ஸோ நான் இன்ட்ரோடக்ஷனில் சொன்ன மாதிரியே இதில் மோஸ்ட்டாக ஹிந்து டெம்பிள்ஸ் தான் பார்ப்போம், பட் லாஸ்ட்டாக புத்திஸ்ட் அண்ட் ஜெயினிஸ் பற்றி பார்ப்போம். However, at all times we must keep in mind that religious shrines were also made for many local cults in villages and forest areas, but again not being of stone. The ancient or medieval shrines in those areas have also vanished. ஸோ நம்ம வந்து என்ன மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு ரீஜனையும் நம்ம பார்க்க போகிற அந்த டெம்பிள்ஸ் எல்லாமே லோக்கல் கல்ட். அந்த ஏரியாவுக்கு கல்ட் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் பேஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் ரீஜியனை டிஃபைன் பண்ணி சொல்கிறது தான் வந்து கல்ட். ஓகேங்களா? ஸோ ஹிந்துஸ் இல்லை விஷ்ணுவை கும்பிடுறவங்க எல்லாரும், சிவனை கும்பிடுறவங்க எல்லாரும், அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் கல்ட்டை பேஸ் பண்ணி பர்டிகுலராக சொல்கிறது தான் வந்து கல்ட். ஓகேங்களா? ஸோ லோக்கல் கல்ட் அந்தந்த பிளேஸில் இருக்கிறத சம்மந்தமாக தான் எல்லா டெம்பிள்ஸுமே இருக்கும். தி பேசிக் ஃபார்ம் ஆர் தி ஹிந்து டெம்பிள். ஸோ ஒரு ஹிந்து டெம்பிள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அதோட பேசிக் ஃபார்ம் என்ன? தி பேசிக் ஃபார்ம் ஆஃப் தி ஹிந்து டெம்பிள் கம்ப்ரைசிங் தி ஃபாலோவிங். ஸோ என்னென்னலாம் இருக்கும்? கேவ் லைக் சாங்டம், garbhagriha, literally womb house, which in early temples was a small cubicle with a single entrance and grew into a larger chamber in time. So garbhagriha அப்படிங்கிறது என்ன? கருவறை. அந்த சாமியை வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அது பார்க்கறதுக்கு வந்து ஒரு கேவ் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து கர்ப்பகிரகா. ஸ்டார்டிங்கில் அது எப்படி இருந்துச்சுன்னா ஒரு சின்னோண்டு ஒரு பிளேஸில் தான் இருந்துச்சு, ஒரு சின்னோண்டு ஒரு கியூபிக்கல் இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் டைம் ஆக ஆக அது வந்து பெருசாயிடுச்சு. The Garbhagriha is made to house the main icon, which is itself the focus of much ritual attention. So அந்த கர்ப்பகிரகாங்கிறது அந்த கோயில் யாருக்காக கட்டப்பட்டதோ அந்த சாமியை வைக்கிறதுக்காக, அந்த மெயின் ஐக்கானை வைக்கிறதுக்காக இருக்கிறதா வந்து கர்ப்பகிரகா. அங்கே தான் நிறைய ரிச்சுவல்ஸ் எல்லாமே நடக்கும். ஸோ என்ட்ரன்ஸ் அப்படின்னு, ஸோ இது வந்து முக்கியமான அந்த கருவறை. வேற என்ன இருக்கும்? என்ட்ரன்ஸ் டு தி டெம்பிள் which may be a portico or colonnaded hall that incorporates space for a large number of worshippers and is known as mandapa. ஸோ எல்லாரும் நம்ம இப்படி உட்கார்ந்து சாமியெல்லாம் கும்பிட்டு ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக வந்து உட்காருவோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து மண்டபா. ஸோ ஒரு சின்ன போர்ட்டிகோ மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஒரு பெரிய அசம்பிளி ஹால் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து மண்டபா. நம்ம வந்து இமேஜஸில் எது மண்டபா எது கர்ப்பகிரகா அப்படிங்கிறத பார்க்கலாம். From the 5th century CE onwards, freestanding temple tend to have a mountain-like spire which can take the shape of a curving shikhar in North India and a pyramidal tower called the Vimana in South India. ஸோ இந்த மாதிரி சின்னதாக இந்த டெம்பிள் வந்து கொஞ்சம் ஹைட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்படி ஹைட் ஆகும்போது அவங்களுக்கு அதுக்காக கட்டப்பட்ட அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இந்த மாதிரி கர்வாக இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு பேர் என்ன? ஷிகாரா. இதே நம்ம சவுத் டிராவிடா ஸ்டைலில் என்ன சொல்லுவாங்க? விமானா. நெக்ஸ்ட் வந்து தி வாகன், தட் இஸ் தி மவுண்ட் ஆர் வெஹிக்கிள் ஆஃப் தி டெம்பிள்ஸ் மெயின் டெய்டி along with the standard pillar or dwaj is placed actually before the sanctum. ஸோ இதுக்கப்புறம் வேற என்ன இருக்கும்? வாகன், அதாவது அந்த கடவுளுக்குன்னு ஒரு அனிமல் இருக்கும். இப்போ பிள்ளையாருக்கு எலி சொல்லுவோம் இல்லையா? சிவனுக்கு நந்தி சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த பர்டிகுலர் காடுக்கு இருக்கிற அந்த வாகன்
அது வந்து இருக்கும். ஸோ அந்த வாகனுக்கு முன்னாடி என்ன இருக்கும், ஒரு பில்லர், இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு பில்லர் வந்து இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து துவாஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இருக்கும். வேற என்ன இருக்கும், வேற என்ன சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் முக்கியமாக ஹிந்து டெம்பிள் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டாலே இது எல்லாமே இருக்கும். மண்டபம் இருக்கும், வாகன் இருக்கும், கர்ப்பகிரகா இருக்கும், ஷிகாரா விமானா இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ப்ராடாக ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணலாம். நார்த் சைடு இருக்கிறது நஹரா ஸ்டைல், சவுத் சைடு இருக்கிறது திராவிடா ஸ்டைல். ஸோ அட் டைம்ஸ் வெசார் ஸ்டைல் அப்படிங்கிறது என்ன, ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டைல் கிரியேட்டட் த்ரூ தி செலக்டிவ் மிக்சிங் ஆஃப் நஹரா அண்ட் திராவிடா ஆர்டர்ஸ் இஸ் மென்ஷன் பை சம் ஸ்காலர்ஸ். ஸோ சம் ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்த நஹராலேருந்தும் திராவிடாலேருந்தும் ஒரு பர்டிகுலராக இருக்கிறத மட்டும் அவங்களுக்கு தேவையான ஸ்பெசிஃபிக்காக மட்டும் எடுத்து ஒரு புது ஸ்டைல் கொண்டு வர்றாங்க. அதுதான் வந்து அந்த வெசாரா. Next வந்து elaborate studies are available on the various substyles within these orders. We will look into the differences in the forms further on this chapter. So நம்ம difference எல்லாம் அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். As temples grew complex, more surfaces were created for sculptures through additive geometry. So இப்போ temples வந்து நாளாக ரொம்ப காம்ப்ளெக்ஸாக கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி அந்த காம்ப்ளெக்ஸை கொண்டு வந்தாங்க, எப்படி ஒரு பிரம்மாண்டமான கோவில் வந்து கட்டுறாங்க அப்படின்னா additive geometry. additive geometry அப்படின்னா என்னன்னா rhythmically project ஆயிருக்கும், symmetrical walls and niches இருக்கும், without breaking away fundamental plan of shrine. ஸோ அந்த additive geometry அப்படிங்கிறது என்ன நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஓகேங்களா, ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சரை அடுத்தடுத்து இருக்கிற மாதிரி கொண்டு வரது additive geometry. ஒன்று மேலே ஒன்றுன்னு ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சரை வந்து கொண்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இங்கே இந்த படியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி எப்படி ஒரே சிமிலர் ஒரு ஸ்ட்ரக்சர் பட் அடுத்தடுத்து இருக்கும். இந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்டைலை அடுத்தடுத்து அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே போகிறது தான் வந்து அடிட்டிவ், இல்லைன்னா ரிதமிக் ப்ரொஜெக்டிங் சொல்லுவாங்க. அப்படியே வெளியில் இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா. ஸோ இதுதான் வந்து அந்த ரிதமிக்லி ப்ரொஜெக்டிங் ஸ்டைல். ஸோ இது வந்து நகரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர், இது திராவிடா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். இந்த ரவுண்டாக இருக்கு இல்லையா, அந்த மேலே இருக்க அந்த கலசை தாங்கி பிடிச்சிருக்கிறது தான் வந்து இந்த அமலாக்கா. இந்த மாதிரி கர்வாக இருக்கிறது தான் வந்து ஷிகாரா. அப்புறம் இங்கே மெயின் கடவுளை வைக்கிறதா வந்து கர்ப்பகிரகா. ஸோ மண்டபாஸ் ஓகேங்களா, இதுதான் வந்து பிளிந்த். அந்த பேஸ் இருக்கு இல்லையா, அந்த கோயிலை நம்ம வீடு கட்டும் போது ஒரு பேஸ்மெண்ட் போடுவோம், அந்த மாதிரி அந்த பேஸ்மெண்ட்டு தான் வந்து பிளிந்த். ஸோ இது வந்து நகரா, நார்த் இந்தியாவில் இருக்கிற ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். ஸோ திராவிடியன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். அங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, ஷிகாரா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து இது ஃபுல்லாகவே ஷிகாரான்னு சொல்லுவாங்க. பட் திராவிடா ஸ்டைலில் இந்த கலசத்தையும் இந்த ஆக்டகனல் ஷேப்பில் இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சர் இதை சேர்த்து தான் வந்து நம்ம ஷிகாரான்னு சொல்லுவோம். ஸோ அவங்க சொல்கிற அந்த ஷிகாராங்கிறது நம்மளுக்கு என்ன, விமானா. திராவிடா ஸ்டைலில் விமானான்னு சொல்லுவோம். ஸோ கர்ப்பகிரகா, மண்டபா, அடுத்து வந்து கோபுரம். நம்மளோட என்ட்ரன்ஸ், டெம்பிளோட என்ட்ரன்ஸில் இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு பேர் தான் வந்து இப்படி மேலே இருக்கும் இல்லையா. ஸோ கோபுரம். இதுதான் வந்து இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இது வந்து நகரா ஸ்டைல், இது வந்து திராவிடா ஸ்டைல். ஸோ நகரா ஸ்டைலே பர்டிகுலராக பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் தான் வந்து அமலாக்கா. இது வந்து கலசா, இது வந்து ஷிகாரா, மண்டபா அண்ட் அர்த்த மண்டபா. இதுலேயே இன்னும் அடிஷ்னலாக இருந்துச்சுன்னா அது வந்து அர்த்த மண்டபா. ஸோ மெயின் கடவுளை வைக்கிறதா வந்து கர்ப்பகிரகா. ஸோ ஷிகாரா அண்ட் விமானா ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் கிளியராக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அவங்க கர்வ் ஷேப்டாக இருக்கிற அந்த கடவுளுக்கும் மேலே இருக்கிற அந்த எக்ஸ்டென்ஷன். ஸோ இதுதான் வந்து ஷிகாரா. அதே நம்ம சவுத் இந்தியாவில் பார்த்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி இருக்கும், ஒரு பிரமிடல் ஷேப்பில் இருக்கும், பிரமிட் ஷேப்பில் இருக்கும். இது வந்து விமானான்னு சொல்லுவோம். ஸோ நான் பார்த்தாச்சு, கலசா, அமலாக்கா, ஷிகாரா, இந்த மாதிரி நிறைய பார்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகே, இது டைப்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ரிதமிக்லி ப்ரொஜெக்ட், ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சரை அடுத்து மேலே அந்த மாதிரி வைக்கும்போது பெருசாக நம்மளுக்கு வந்து லென்த்து அப்புறம் கொஞ்சம் வெயிட் வச்சு நல்லா ஒரு காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஸ்கல்ப்சர்ஸ் எப்படி இருந்துச்சு, ஐக்கனோகிராஃபி அண்ட் ஆர்னமெண்டேஷன் எப்படிலாம் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி டெய்டிஸ் கடவுளோட அந்த இமேஜஸ் பற்றிலாம் படிக்கிற அந்த ஸ்டடீஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஐக்கனோகிராஃபி. தி ஸ்டடி ஆஃப் இமேஜஸ் ஆஃப் டெய்டிஸ் falls within a branch of art history called iconography, which consists of இதில் என்னெல்லாம் பண்ணுவாங்க, ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் இமேஜஸ். ஸோ ஒரு இமேஜை வந்து கண்டுபிடிப்பாங்க எப்படி, சிம்பிள்ஸ் பேஸ் பண்ணியும் மித்தாலஜிஸ் அதை பேஸ் பண்ணியும். ஸோ இந்த சிம்பிளுக்கு இந்த மாதிரி கதை சொல்லியிருப்பாங்க, ஸோ அப்போ ஓகே இது வந்து இந்த கடவுள் தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க.
And very often, while the fundamental myth and meaning of the deity may remain the same for centuries, ஸோ இந்த மாதிரி இந்த கடவுள் பற்றி சொல்கிற நிறைய கதைகள் எல்லாமே பழங்காலத்துலேருந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. இட்ஸ் ஸ்பெசிஃபிக் யூசேஜ் அட் அ ஸ்பாட் கேன் பி அ ரெஸ்பான்ஸ் டு இட்ஸ் லோக்கல் ஆர் இமீடியட் சோஷியல் பொலிட்டிக்கல் ஆர் ஜியோகிராஃபிக்கல் கான்டெக்ட். பட் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் போய் ஸ்பெசிஃபிக்காக கேட்டோம்னா ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த கதை வந்து இருக்கும், அந்த ஜியோகிராஃபிக்கல் கண்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். Every region and period produced its own distinct style of images with its regional variations in iconography. So ஒரு ரீஜனுக்கும் ஒரு பீரியடுக்கு தகுந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் இமேஜஸ் வந்து இருந்துச்சு. தி டெம்பிள் இஸ் கவர்ட் வித் எலாபரேட் ஸ்கல்ப்சர், நிறைய அழகான ஸ்கல்ப்சர்ஸ் இருந்துச்சு. அண்ட் ஆர்னமெண்ட்டுங்கிறது என்ன, டெக்கரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஆர்னமெண்ட் is a decoration used to embellish parts of a building or object. ஸோ ஒரு பில்டிங்கையும் ஒரு ஆப்ஜெக்டையும் மேலும் ஒரு அழகு சேர்க்குற மாதிரி பண்ணுறது தான் வந்து ஆர்னமெண்ட். தட் ஃபார்ம் அ ஃபண்டமெண்டல் பார்ட் ஆஃப் இட்ஸ் கான்செப்ஷன். தி பிளேஸ்மெண்ட் ஆஃப் அன் இமேஜ் இன் அ டெம்பிள் இஸ் கேர்ஃபுல்லி பிளான்ட். ஸோ ஒரு டெம்பிளில் ஒரு இமேஜை வைக்கணும் அப்படிங்கிறது அவங்க கரெக்டாகவே பிளான் பண்ணியிருப்பாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம எக்ஸாம்பிள் எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, river goddesses Ganga and Yamuna are usually found at the entrance of a Garbhagriha in a Nagara temple. ஸோ இப்போ நார்த் இந்தியா ஸ்டைல் டெம்பிள்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட என்ட்ரன்ஸில் வந்து எந்த கடவுளை வச்சுருப்பாங்க அப்படின்னா ரிவர் சம்மந்தமாக இருக்கிற கங்கா அண்ட் யமுனா கடவுளை வச்சுருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து துவார்பாலாஸ் ஆர் கேட் கீப்பர்ஸ் வந்து திராவிடா ஸ்டைலில் இருப்பாங்க. அந்த டெம்பிள் போனோன்னா அந்த கேட் கீப்பர்ஸ் மாதிரி கொஞ்சம் நல்லா பார்க்குறது கோமா அப்படியே பயங்கரமாக இருக்கிற மாதிரி கேட் கீப்பர்ஸ் வந்து திராவிடா ஸ்டைலில் இருப்பாங்க. சம் மிதுனாஸ் எரோட்டிக் இமேஜஸ் இருக்கும். அண்ட் நவகிரஹாஸ் 9 ஆஸ்பீஷியஸ் பிளானட்ஸ் 9 பிளானட்ஸ் இருக்கும் இல்லையா, எல்லா டெம்பிளையுமே அந்த முன்னாடி வச்சுருப்பாங்க. ஸோ அது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து யக்ஷாஸ் ஆர் ஆல்சோ placed at entrances to guard them. ஸோ இது எல்லாமே எதுக்கு வைப்பாங்க, கடவுளை வந்து இவங்களாம் அதாவது கடவுளுக்கு வந்து காட் மாதிரி அவங்கள வந்து கடவுளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த இமேஜஸ்லாம் முன்னாடி இருக்கும் இந்த ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாமே. Various forms or aspects of the main divinity are to be found on the outer walls of the sanctum. ஸோ இப்போ விஷ்ணுன்னு எடுத்துக்கிட்டா அவருக்கு வந்து நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அவரோட ஃபார்ம்ஸ் இல்லைன்னா அவருக்கு முக்கியமான அந்த ஸ்னேக்கு இல்லைனா வந்து ஒய்ஃப் இல்லைனா அவரோட வேரியஸ் ஃபார்ம்ஸ் அதெல்லாமே வந்து இப்போ மெயின் கடவுள் வந்து விஷ்ணுன்னா அவரை சுற்றி இருக்கிற அந்த வால்ஸ் இல்லைனா அந்த காம்பவுண்ட் அங்கெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. தி டெய்டிஸ் தட் இஸ் தி அஷ்டடிக் பலாஸ், அதாவது இந்த 8 டைரக்ஷன் இருக்குல்ல, நார்த் வெஸ்ட், நார்த் ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட், அந்த மாதிரி இருக்கிற அந்த 8 டைரக்ஷனுக்கும் ஒரு காட் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் இந்த சாங்டம் முக்கியமாக அந்த கடவுள் இருக்கிற அந்த இதை சுற்றி அந்த காட்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ யார் அந்த 8 காட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோன்னா, நார்த்துக்கு வந்து குபேர. இப்போ நம்ம வீடெலாம் கட்டும் போது சொல்லுவாங்க அது வந்து குபேர மூலை, இது வந்து அக்னி மூலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு டைரக்ஷனுக்கு ஒரு காட் வந்து இருப்பாங்க. ஸோ நார்த் டைரக்ஷன்ல இருக்கிற அந்த கடவுள் பேர் குபேரா, சவுத் யாமா, ஈஸ்ட் இந்திரா, வெஸ்ட் வருணா, நார்த் ஈஸ்ட் வந்து இஷானா, சவுத் ஈஸ்ட் வந்து அக்னி. ஓகேங்களா, சவுத் ஈஸ்ட்ல இருக்கிறதா வந்து அக்னி. அண்ட் நார்த் வெஸ்ட் வந்து வாயு, சவுத் வெஸ்ட் வந்து நிர்த்தி. ஸோ இவங்க தான் வந்து அந்த 8 டைரக்ஷனல் டெய்டிஸ். ஓகேங்களா, ஓகே. இதெல்லாம் வந்து அந்த சாங்டம் தான் இருக்கும், இல்லைன்னா அவுட்டர் வால்ஸ் ஆஃப் தி டெம்பிளில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சப்சிடரி சைன்ஸ். ஸோ மெயின் டெம்பிள் ஒன்று இருக்கும், அதை சுற்றி இப்போ நம்ம கோயிலில் முக்கியமாக இப்போ சிவன் டெம்பிள்னா நடுவில் சிவன் டெம்பிள் இருக்கும், அதை நம்ம சுற்றி வரும்போது ஒரு சைடு பிள்ளையார் இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து குரு இருப்பார். ஸோ இந்த மாதிரி ஒரு டெம்பிளையும் மாறிட்டு வரும். டிஃப்ரெண்ட் சப்சிடரி ஷைன்ஸ், அதாவது இருக்கிற கடவுளுக்கு அடிஷ்னலான சிலைகள்லாம் அங்கங்கே வச்சுருப்பாங்க. சப்சிடரி ஷ்ரைன்ஸ் அரவுண்ட் தி மெயின் டெம்பிள் ஆர் டெடிகேட்டட் டு தி ஃபேமிலி ஆர் இன்கர்னேஷன்ஸ் ஆஃப் தி மெயின் டெய்டி. ஸோ அந்த மெயின் டெய்டிக்கு டெடிகேஷன்ஸ் இல்லைன்னா அவரோட பலவிதமான அந்த அவதாரங்கள் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஃபைனலி வேரியஸ் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்மெண்டேஷன் சச் அஸ் கவாஸ்கா, வியாலா ஆரியாலி, கல்பலதா, அமலாக்கா, கலசா எக்ஸெட்ரா. ஸோ அந்த டெக்கரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது வந்து இந்த கலசம், அமலாக்கா, அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நான் காமிச்சல. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு டிஸ்டிங்க்ட் வேஸ்லேயும் ஒரு டெம்பிளையும் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நகர ஆர் நார்த் இந்தியன் டெம்பிள் ஸ்டைல் வந்து பார்க்கலாம்.
the style of temple architecture that became popular in North India is known as Nagara. So North Indiaல ஃபேமஸாக இருக்கிற அந்த ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் தான் வந்து நம்ம நகரா ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம். In North India, it is common for an entire temple to be built on a stone platform with steps leading to it. So நகரா அப்படிங்கிற அந்த இது பார்த்துக்கிட்டோன்னா, ஸோ இதை வந்து நகரா ஸ்டைல் டெம்பிள்னா கீழே ஒரு பேஸ்மெண்ட் ஸ்டோன் இருக்கும், அதுக்கு மேலே தான் வந்து என்டையர் டெம்பிளுமே வந்து கட்டியிருப்பாங்க. அண்ட் அது எப்படி இருக்கும், ஸ்டெப்பாக இருக்கும், ஸ்டெப்பில் ஏறி மேலே போய் அந்த கடவுளை பார்க்குற மாதிரி இருக்கும். Further, unlike in South India, it does not usually have elaborate boundary walls or gateways. ஸோ நம்ம சவுத் இந்தியா டெம்பிள்ஸில் பார்த்தோன்னா கோவிலை சுற்றி ஒரு பெரிய காம்பவுண்ட் சுவர் வந்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நார்த் இந்தியா டெம்பிள்ஸில் இருக்காது, நகரா ஸ்டைலில் இருக்காது. While the earliest temples had just one tower or shikara, later temples had several. ஸ்டார்டிங்கில் கட்டும்போது இந்த மாதிரி ஒரே ஒரு டவர் மட்டும்தான் வச்சாங்க. அதுக்கப்புறம் டைம் ஆக நல்ல டெவலப் ஆக இதை சுற்றி இந்த மாதிரி 2-3 டவர்ஸ் எல்லாம் வச்சு கட்ட ஆரம்பித்தாங்க. தி கர்ப்பகிரஹா, அந்த கருவறை இஸ் ஆல்வேஸ் லொக்கேட்டட் டைரக்ட்லி அண்டர் தி டாலஸ்ட் டவர். ஸோ இந்த மாதிரி சுற்றி நிறைய டவர்ஸ் இருந்தாலும் இந்த டாலஸ்ட் டவர் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு கீழே டைரக்டாக வந்து இந்த கர்ப்பகிரஹா இருக்கும், கடவுள் இருக்கிற இடம் வந்து இருக்கும். ஸோ பார்த்தாச்சு, தி கர்ப்பகிரஹா டாலஸ்ட் டவருக்கு கீழே டைரெக்டாக வச்சுருப்பாங்க. தெர் ஆர் மெனி சப்டிவிஷன்ஸ் ஆஃப் நகரா டெம்பிள்ஸ் டிபெண்டிங் ஆன் தி ஷேப் ஆஃப் தி ஷிக்காரா. அந்த ஷிக்காராவை எப்படி அமைச்சிருக்காங்க அதை பொறுத்து நகரா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னென்ன நிறைய நேம்ஸ், அதுவும் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸில் அதோட நேமுமே மாறும். மோஸ்ட் காமன் நேம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா ஒரு சிம்பிள் ஷிக்கராவாக இருந்துச்சு, அதாவது ஸ்கொயர் பேஸ் ஹூஸ் வால்ஸ் ஆர் கர்வ் ஆர் ஸ்லோப் இன்வர்ட் டு அ பாயிண்ட் ஆன் அ டாப் இஸ் கால் லாட்டினா ஆர் ரேக்க பிரசாதா. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன 3 ஸ்டைல், லாட்டினா, ரேக்க பிரசாதா, ஃபம்சானா அண்ட் வலாபி டைப். ஸோ இதை வந்து நம்ம இமேஜஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வரலாம். ஓகே, இது நார்த் இந்தியன் ஆர்கிடெக்சர் பார்த்தாச்சு. ஸோ